இன்னைக்கு நம்ம ரொம்பவே ரேரான மூவி. அதுலயும் வித்தியாசத்துலயும் வித்தியாசமான படத்த தாங்க பார்க்க போறோம். ஆனா இத எப்படி சொல்றதுன்னு தாங்க தெர்ல. உங்களுக்கு புரியிற மாரி என்னால சொல்ல முடியுதான்னு பார்க்குறேன். என்னன்னா, இந்த டைரக்டர்ஸுங்கலாம் படம் பார்க்குற நம்மளோட எமோஷன்ஸ நமக்கே தெரியாம அவைங்க டேப் இன் பண்ணிருவாய்ங்க. கைட் பண்ணி எடுத்துட்டு போவாய்ங்க. ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் மாதிரி. அப்படி கூட வேணாம். ஒரு கைடு மாதிரி நம்மள அவைங்க காட்டுற சீன்ஸுகள்ல ஆடியன்ஸுகளான நமக்கெல்லாம் எமோஷன்ஸ அவைங்க போக்குக்கு எடுத்துட்டு போயிருவாய்ங்க. இதுல இந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்குங்க. இது பெரிய ரோல் ப்ளே பண்ணுங்க. மேக்ஸிமம் அவைங்க தான் நம்மளோட எமோஷன்ஸை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஆன்சைட்டியை கிளப்புற மாதிரி மியூசிக்கு, அப்புறம் இந்த சட்டிலான ஃபியர் பேக்ரவுண்டு மியூசிக்ஸு, அப்புறம் இந்த சேடான வயலின் மியூசிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த காமெடி டோனு, இப்படின்னு நமக்கே தெரியாமல் நம்மளை அந்த அன்கான்ஷியஸாக நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்போம். பட்டு நம்மளோட எமோஷன்ஸை அவங்க அப்போது ஹைஜாக் பண்ணிடுவாங்கங்க. இதுக்கு பேர் எமோஷனல் டோன் செட்டிங்னு பேருங்க. இந்த டோன் செட்டிங்ன்றது மேக்ஸிமம் படங்களில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு கலந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு. இவங்க அப்ஸை எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, படங்களில் இந்த ஹீரோக்கு எதனா பிரச்சனை வருது, இந்த காதலில் பிரேக்கப்பு, இல்லை பொண்ணு எவ்வளவு ஏமாற்றிட்டு ஓடி போயிடுறா, இல்லை பெரிய இன்ஜஸ்டிஸு அநீதிக்கு எதிராக ஹீரோ சண்டை போடுறாரு, இல்லை ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகளில் மாட்டுற மாதிரி, பேங்க்கில் பூந்து கொள்ளை அடிக்கிற மாதிரி, இந்த டென்ஷனான சீன்ஸ்லலாம் நம்மளை ஆன்சைட்டி ஸ்டேட்டுக்கு ஒரு எமோஷ்னல் ஹைக்கு கொண்டு போயிடுவாங்க. டக்குன்னு ஒரு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிரச்சனை சால்வ் ஆகிறப்போ நமக்கெல்லாம் அந்த எமோஷ்னல் ஸ்டேட்டுன்றது கொஞ்சம் அந்த டவுன் ஸ்டேட்டுக்கு, அந்த காம் ஸ்டேட்டுக்கு வந்துருங்க. இந்த டென்ஸ்டப் சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை அந்த காம் ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இந்த காமெடி சீன்ஸ் தாங்க. நம்ம சேனலில் கூட இதை நான் யூஸ் பண்ணுறேன், பார்த்துருப்பீங்களா? ஹாரரு, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி, அது இதுன்னு போட்டு டக்குன்னு ஒரு காமெடி படத்தை இறக்கி விட்ருவான்ல, அந்த மாதிரி தாங்க. அசால்ட்டாக நம்மளை அந்த டவுன் ஸ்டேட்டுக்கு, அது வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடும். இப்படி படம் பூரா நமக்கு ஹை டவுன்னு இந்த டோன்லேயே மிக்ஸ் பண்ணி ஒரு ரோலர் காஸ்டர் ஆட்டம் கொண்டு போயிடுவாங்க. அதுலேயும் சில படங்கள் வேறு பேட்டர்னில் இருக்குங்க. எப்படின்னா லோலேருந்து ஹைக்கு போகிற மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷனு, இந்த ஃபாரஸ்ட் கம்ப்பு, இந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்ன்ட்டு, இதிலெல்லாம் ஒரு மாதிரி இந்த கஷ்டத்தில் இருக்கவன் எப்படி அந்த லைஃப் ப்ராப்ளம்ஸ்களெல்லாம் ஜெயிச்சு கடைசியாக அந்த வாழ்க்கையில் சாதிக்கிறான்ற மாதிரி, அந்த ஒரு டவுன் ஸ்டேட்லேருந்து கடைசியாக ஒரு ஹைக்கு, கடைசியில் இந்த வின்னிங் மொமெண்ட்னு ஒன்று காட்டி நமக்கெல்லாம் ஒரு ஹை கொடுத்து முடிப்பாங்கல்ல. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம்ன்றது ரொம்பவே வித்தியாசமான, எப்படின்னா இந்த அப் அண்ட் டவுன் மாதிரியோ இல்லைன்னா இந்த டவுன்லேருந்து அப்புக்கு போகிற மாதிரியோ இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக ரேர்னு கூட சொல்லலாங்க. எப்படின்னா படத்தை டவுன்லேயே தான் ஆரம்பித்து கடைசியாக இன்னும் டவுனுக்கு போகிற மாதிரிங்க. அதுவும் படத்தில் 1 இல்லை 2 இல்லை 4 கேரக்டர்ஸ் வருங்க. 4 பேருமே கடைசியில் ரொம்பவே மிசரபுளாக மாறிடுவாங்க. அவங்க லைஃப் எல்லாம் அந்த அளவுக்கு கேவலமான நிலைக்கு போய் கடைசியில் ஒருத்தனை விட இன்னொருத்தன் லைஃப் கொடூரமாக மாறி போகிற மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஏதோ தூக்கத்துலேருந்து இந்த கெட்ட கனவுலேருந்து முழிச்ச மாதிரி அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணிடும்னு சொல்லலாங்க. இதனாலேயே என்னமோ இது என்னோட ஃபேவரட் படங்களில் ஒன்றா இருக்குது. சரி, இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் தோ டிவி ஷோவை இந்த அம்மாக்காரி பார்த்துட்டு இருக்கப்ப மகாராசி பெத்து போட்ட புள்ளங்க, அவன் ட்ரக் அடிக்ட்டுங்க. எப்படின்னா வாரணமாயிரம் சூர்யா மாறிங்க. ப்ளீஸ்மா ஐ நீட் திஸ்மா பார்ல, இவனும் அதே மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிக்ட்டுங்க. ஃபஸ்ட்டே படத்தோட ஸ்டார்டிங்லேயே அப்படி வீட்டுக்குள்ளே பூந்து அம்மாக்காரியோட டிவியை விற்று காசில் போதை போடுறதுக்காக ப்ளீஸ்மான்னு கெஞ்சி கூத்தாடி மல்லு கட்டிக்கிட்டு விட்டா கிறுக்கன் அடிச்ச கொண்டு போட்டுருவான் போலங்க. அம்மாக்காரி இவனுக்கு பயந்துக்கிட்டே அப்படியே கதவை சாத்திக்கிட்டே தான் இவன்கிட்ட பேசும். ஆளு டிவியை எடுத்துக்கிட்டு போவ, அப்போ அம்மாக்காரிங்க தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, பியூர் டினையில் இந்த ரியாலிட்டியவே இல்லை இது இல்லைன்ற மாதிரி, அன்அக்செப்டன்ஸில் இல்லை இது நடக்கவே இல்லை, அப்படியே நடந்தாலும் ஓகே ஒரி பண்ணிக்காதடி, கடைசியில் எல்லாம் எண்டில் எல்லாம் சரியாயிரும் டி அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த அம்மா சொல்றாப்புல கடைசியாக எண்டில் எல்லாம் சரியாகுதா என்னன்ற மாதிரி அப்படி இந்த படத்தோட அப்படி காட்டுறாங்கங்க. அம்மாக்காரி பேர் சாராங்க, பிள்ளையோட பேர் ஹாரி. அப்புறம் இவன் ஹாரியோட ஃப்ரெண்டுங்க, கருப்பினத்தை சேர்ந்தவன். இவனும் ஹாரியும் போதை பழக்கத்தில் இந்த கூட்டாளிங்க மாதிரி அம்மாவோட டிவியை அப்படியே ஊருக்குள்ளே ரொம்ப தூரம் தள்ளிக்கிட்டே போய் இவர்கிட்ட விற்று காசாக்கிக்கிட்டு அந்த காசில் போய் அவங்க தனியாக அப்படி போதை, அதுவும் கொக்கைனுங்க. இது இவங்க ஒரு மாதிரி இந்த பவுடரை மூக்கில் உரிகிற மாதிரி இல்லாமல் இவங்க எப்படின்னா இந்த கொக்கைனை ஹீட் பண்ணி அதை லிக்விட் ஸ்டேட்டில் மாற்றி அதை
அதை அப்படி இந்த கை நரம்புல அப்படி இன்ஜெக்ட் பண்ணி ஊசியாக்கி போட்டுவாங்க. அப்படியே சொர்க்க லோகத்துக்கு சென்று அடைஞ்சிற மாதிரி பயங்கர ஹை கொடுத்துருங்க. ஐயோ, படத்தில் இந்த ட்ரக் அவங்க எடுக்கிறப்பெல்லாம் இப்படி தாங்க விஷுவல்ஸ் எல்லாம் வேற மாதிரி தெரிவிக்க விட்டுருப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பி விட்டு இந்த ட்ரக்ஸு, இந்த குடி, ஸ்மோக்கிங்கு, இந்த கூலிப்பு எதாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களையே விட வைக்கிற மாதிரி இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படி வெறித்தனமாக கட்டி வச்சுருப்பாங்கங்க. கருப்பன் வாமச்சி எவ்வளோ நாள் தான் இப்படியே நம்ம வெட்டியா சும்மா போதை போட்டுக்கிட்டு சும்மா சுற்றுறது, வாடா மாமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு, வாடா நம்ம ட்ரக் டீலிங்கில் ஒரு செல்லர் ஆட்டம் தொழில் பண்ணலான்ட்டு அவன் மண்டைக்குள்ள ஒரு ஐடியாவை ஒரு விதையை போட்டு வைக்கிறாங்க. ஹாரிக்கும் ஒரு அழகான ஒரு காதலி, ஐயோ காதலியும் சும்மா சொல்லக்கூடாது, டாவு சும்மா பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருப்பா, அவ பேரு மேரியனுங்க. இவங்க இப்போதான் அந்த காதலோட இயர்லி பட்டாம்பூச்சி ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த இனிஷியல் யூஃபோரிக் ஸ்டேட்டில் அந்த இப்படி கிறுக்கணைங்க நாட்டம் பண்ணிக்கிட்டு எப்படின்னா இந்த ஊருக்குள்ள அப்பார்ட்மெண்ட்டில் திருட்டுத்தனமாக ஏறி கீறி இவங்க அப்படியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு அப்படியே ஊரை பார்த்துக்கிட்டு அங்கே இப்படி வியூ எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அழகாக அப்படி கட்டி தழுவிக்கிட்டு அப்பா சொல்லுவா மேரியன் பொண்ணு, அவளுக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த ஊருக்குள்ளே பொட்டிக்கு வைக்கணும்னு, இந்த துணிக்கடை வைக்கணுன்ட்டு ட்ரீமுங்க. அப்படின்னா இவன் உடனே நான் உன் ட்ரீமை நிறைவேற்றி வைக்கிறேன்டி அப்படின்ட்டு ப்ராமிஸ் எல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் போகிறப்ப சின்ன பிள்ளையாட்டம் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு ரெண்டும் அப்படியே ஓடுங்க. எப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியை வம்பிழுத்துவிட்டு அவங்க சும்மா டிஸ்ட்ராக்ட் பண்ணி மாடிக்கு ஓட விட்டுவிட்டு இவங்க அழகா லிஃப்ட்டுக்குள்ள அப்படியே வேணும்னு சிசிடிவியில் கேமராவில் பார்த்துக்கோங்க நாங்கள் தாண்டா வெண்ணைங்களா அப்படின்ற மாதிரி அப்படியே வெறுப்பேத்தனாப்புல அப்படியே கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ஓடுவாங்க. காதல் ஜோடிங்க ரெண்டும் இப்படி தாங்க ஒன்றா ரூம் எடுத்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் மாதிரி அப்படியே செக்ஸுன்ட்டு எப்போ பார்த்தாலும் ஒன்று மண்ணுமா அப்படியே குஜால தான் இருக்காங்க. அப்பப்போ இப்படி ரூம்லேயே ஊரில் உள்ள இந்த போதைக்காரங்களெல்லாம் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி சின்னதாக எதனா பார்ட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாத்திரை போடுறது, ஊசி போடுறது. சரி, இந்த ஹாரியும் இந்த கருப்பனும் தான் போதைக்காரங்களோ இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மேரியனுங்க இவளும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊசி போடுறது என்ன, மாத்திரை போடுறது என்னன்னுட்டு ஐயோ அவளும் ட்ரக் அடிக்ட் போலதாங்க. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்ற மாதிரி தான் இருக்காங்க. அங்கிட்டு கருப்பங்க அவனுக்கும் ஊருக்குள்ள ஒரு டாவு வச்சிருக்கான்ட்டு இவங்கள மாதிரியே அவங்களும் அப்படியே செக்ஸ்ன்ட்டு தான் அப்படியே ஒன்றா அந்த ஊசி பழக்கமும் இருக்காப்புல. எப்படின்னா ரெண்டு ட்ரக் அடிக்ட் பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும், இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு சர்க்கிள் மாதிரி. எப்படின்னா இவங்களோட அழகு ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அதுங்க ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டம். மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தாங்க, போதை, இந்த ட்ரக்கு தான் இவங்களோட இந்த ரெண்டு பேர்த்தோட லவ்வுக்குமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம்ன்றது அந்த போதையை தான் அஸ்திவாரமாக வச்சுருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. அங்கிட்டு அம்மாக்காரிங்க வீட்டில் இந்த ஷோவை அவங்க எந்நேரமும் இதை தாங்க பார்த்துட்டு கிடக்காங்க. இந்த ஷோ அப்போல்லாம் அமெரிக்கா நாட்டில் செக்க ஹிட்டுங்க. ஊரில் உள்ள மக்கள்லாம் எப்படியாச்சும் இந்த தலையை காட்டிட முடியாதா, ஷோவில் எப்படியாச்சும் எவன் கையில் காலில் விழுந்தாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதான்ற அளவுக்கு இருக்காங்க. ஷோவில் சுற்றி இந்த மக்கள் எல்லாம் அப்படியே ஜாம்பி ஆட்டம் அப்படியே அந்த ஹோஸ்ட் இவர் சொல்கிறதையே அப்படியே கத்தி அவங்களும் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு ஜூஸ் அப்படின்னு கத்திட்டு கிடக்காங்க. ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற இவர் ஆள் ரொம்பவே பார்க்க சார்மிங்காக அப்படியே பேசுகிறதெல்லாம் ஒரு மினுக்கோட பேசுகிறாப்புல. பேசுகிறத பார்த்தாலே நம்மளும் அந்த ஆள் பேசுகிற மாதிரியே அப்படியே அந்த லைம் லைட்டுக்கு போய் அந்த மக்கள் எல்லாரோட அட்டென்ஷனும் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. பார்த்துருக்கீங்களா, நம்ம வெளியிலலாம் ஏதோ இல்லை எனக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் இல்லை, எனக்கு இந்த அட்டென்ஷன் ஆசையெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியே காட்டிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இது ஒரு டீப்பஸ்ட் ஹியூமன் டிசையர்னு சொல்லலாங்க. என்னென்னா இந்த வாண்டிங் டு பி சீன்ன்றது. இதனால தான் நம்ம இந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது, அப்புறம் இந்த வாட்ஸ்அப் டிபி வைக்கிறது, அப்புறம் இந்த பேனர்கள், இந்த ஃபோட்டோஸ், கட் அவுட் போஸ்டரு அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம மூஞ்ச அப்படி தெரிஞ்சிடக்கூடாதா, அப்படியாச்சும் எவனாவது நம்மளை பார்த்துட மாட்டாங்களா அப்படி தெரிஞ்சிடக்கூடாதான்ற ஏக்கம், அந்த ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும்ல. இங்கே படத்துலையும் இந்த கோல்ஃபாட் அம்மாவுக்கும் அப்படி தாங்க இருக்குது. இப்படி ஒரு டெஸ்பரேட்டான நிலையில் இருக்கும்போது இவங்களுக்கு இப்போன்னு டிவிலேருந்து கால் வருங்க, கங்க்ராச்சுலேஷன் மேடம் நீங்கள் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வின்னர் அப்படின்னவும் முதல்ல அவங்க நம்பவே மாட்டாங்கங்க. எப்பா என்னப்பா சொல்கிறீங்க, நான் இப்போ எப்படிப்பா இந்த வயசில், அதெல்லாம் இல்லைப்பா நான் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரியே தான் பேசுவாங்க. ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் இல்லை மேடம் நீங்கள் வின்னரு, ஒரே உங்கள் ஃபேஸை ஊரே பார்க்க போகுது மேடம், நீங்கள் ஃபேமஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு ஆசையை தூண்டி விடவும் இவங்களுக்கு இப்போ ஷோக்கு போகலான்னு முடிவு எடுத்துருவாங்கங்க. சரி ஷோக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டு போகலாம்
போகலான்னு யோசிக்கிறப்ப, ஆஹா நம்ம புள்ள தானே பிடிக்கும் நமக்கு. புள்ளையோட இந்த டிகிரி பட்டமளிப்பு விழால நம்ம வாங்க போனப்ப, அங்க நம்ம புருஷன்காரனோட அப்படி நல்லா மினுக்கா நின்னுகிட்டு இருந்தோமே, அந்த ட்ரெஸ் எங்க அப்படின்ட்டு பார்க்க, அந்த ட்ரெஸ்ஸுங்க அப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு இப்போ இவங்களுக்கு அந்த அளவு பத்தாம அப்படியே பின்னம் பக்கம் சிப்பு போட முடியாதப்பல இருக்கவும், இவங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு, "அடியே ஹெல்ப் பண்ணுறீ, அந்த இதை போட்டு விட்றீ" அப்படின்னு கூப்பிட்டா, அந்த அம்மா பார்த்துட்டு, "சரிடி என்கிட்ட ஒரு டயட் புக் இருக்கு, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணு, அப்படியே சஜஸ்ட் பண்ணு, உடம்ப குறை" அப்படின்ட்டு சொல்லிட்டு போகுது. பார்த்தா புக்கில் ஃபுல்லாக நோ சுகர் தாங்க இருக்கும். அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு முட்டை, பாதி ஆரஞ்சு, ஒரு கப் காஃபி, சர்க்கரை இல்லாமல் அதுவும் அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி டைட் இருப்பாங்கங்க. கிரேவிங்ஸ் அப்படி இருக்கும். எப்படின்னா, நமக்கெல்லாம் இந்த பிறந்ததுலேருந்தே நம்ம அப்பா அம்மாவே இந்த நம்மளை சுகர் பழக்கத்துக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல. அப்புறம் இந்த டயலாக் எல்லாம் வேற, இந்த ஷூட் எடுங்க கொண்டாடுங்க அப்படின்றாங்க. அப்புறம் லவ்வர்ஸ் டேன்னா இந்த டெய்ரி மில்க் ஸ்வீட்ஸை கொடுங்கன்றாங்க. அப்புறம் இவ்வளோ ஏன் நம்ம வீட்டு தீபாவளி பொங்கலில் கூட அதில் கூட சுகர் இருக்க அளவுக்கு சுகர்ன்றது நம்மளோட கல்ச்சர்லேயே இருக்க மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. சுகர்ன்றது அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ன்றதே நமக்கு தெரியாமல் நிறைய மக்கள் இந்த அடிக்ஷன்லேயே இருப்போம்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம வயசுக்காரங்களுக்கு இந்த சுகர் அடிக்ஷன்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இங்கே இவங்களுக்கு 60 வயசு பாட்டிக்கு இந்த வாழ்க்கை பூரா தின்னுபிட்டு இப்போ திடுதிருப்புன்னு இந்த டயட்டு, அதுவும் நோ சுகர்னு அதை மொத்தமாக கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு கிரேவிங்ஸ் அப்படி இழுக்குங்க இவங்களுக்கு. இதில் இவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் இந்த கேக்கு பன்னுன்னு வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயே இருக்குதா. அதனாலேயே அதோட கிரேவிங்ஸ்ன்றது அப்படி பயங்கரமாக அப்படியே அடக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கிரேவிங்ஸை கிளப்பி விட்டுட்டு இப்போ அவங்க கண்களுக்கு அந்த ஹாலுசினேஷன் மாதிரி அப்படியே கேக்கு பண்ணலாம் அப்படியே தெரியுது. சரின்னு ஃப்ரிட்ஜுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வருவாங்க. அங்கே பாட்டி அம்மா ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் இப்படி தாங்க அழகாக அப்படியே உயரமாக ஈஸி சேரை போட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்று அப்படியே சன்லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே சாஞ்ச மேனிக்கு இருக்க இவளுக ஜாயின் பண்ணி பேச்ச போடுவாங்க. அங்கே பக்கத்து வீட்டு அம்மாங்க அவங்க, "நீ வேணா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தி டாக்டர்கிட்ட போனா, அவர் சும்மா மாத்திரை மருந்தை தான் கொடுத்தாரு, நீ எதுவும் சாப்பாடெல்லாம் நீ ஒன்றும் கட் பண்ண வேணாம், இந்த மாத்திரை மருந்தை போட்டு அவள் வந்து 30 கிலோ குறைச்சிட்டாடி, அதுவும் 10 நாளில் 30 கிலோ குறைஞ்சிட்டாடி அப்படின்னவும் நீயும் பாருடி" அப்படின்னு அனுப்புவாங்க. அதே சமயம் அங்கிட்டு ஹாரியும் இந்த கருப்பனும் சேர்ந்து அந்த போதை பிஸ்னஸ்ல இறங்கி அவங்க செக்க பணம் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இவங்க ஒரு பக்கத்து இந்த போதை எடுத்த மேனிக்கு அப்படியே டெய்லியும் இந்த ஊருக்குள்ள அப்படியே குறுக்கு சந்தில் இப்படி திருட்டுத்தனமா அப்படியே ட்ரக்ஸை செல் பண்ணி நிறைய பணம் மாற்றுவாங்க. ஒரு பாக்ஸ் நிறையா அப்படியே பணத்தை லாபம் பார்த்து சேவ் பண்ணுறாப்புல அந்த ரூம் செவுத்துல அப்படி இப்படி வச்சாப்புல. மேரியன் இவளோட கதை என்னன்றதை இப்போ தாங்க சொல்கிறாங்க. இவங்க அம்மா அப்பா இவளுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கு இந்த மாதிரி ஊருக்குள்ளே இவர்கிட்ட கவுன்சிலிங்காக அனுப்பியிருக்காங்க. ஆனால் மேரியன் இவர்கிட்ட கவுன்சிலிங் செஷனுக்கெல்லாம் வர்றதே இல்லைன்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு விட்டுட்டாப்ல. இவங்க பேரண்ட்ஸ் போட்டு நோண்டி திருவி இருக்கவும் இப்போ அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க போவா வீட்டில் என் பேரண்ட்ஸுகள்கிட்ட. இவளோட ட்ரக் பழக்கம் சரியாயிட்டதா பொய் சொல்லி கேட்டு பாப்பா. ஆனால் அவன் ஆளு இவளை படுக்க கூப்பிட்டு அதுவும் ஒரு மாதிரி இன்டைரக்டாக கூப்பிடுவாங்க, "வரியாம்மா" அப்படின்ட்டு. இவ "போடா அரமண்டையா" அப்படின்னு அந்த ஆளை உருவ கேலி பண்ணிட்டு கிளம்பிடுறா. அங்கே அம்மாக்காரி பக்கத்து வீட்டு அம்மா அவங்க ரெக்கமெண்டேஷனை கேட்டுவிட்டு அவங்க சொன்ன டாக்டரை பார்க்க போயிட்டாங்க. டாக்டருங்க இவன் மூஞ்ச கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு அப்படியே மருந்து மாத்திரையை மட்டும் எழுதி வீசிவிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி 4 செட்டு மாத்திரை மருந்து, எப்படின்னா காலையில் வேலைக்கு இந்த பர்பிளில் ஒன்று, அப்புறம் ப்ளூவில் ஒன்று மதியம், அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த ஆரஞ்சில் ஒன்று, அப்புறம் நைட்டு தூங்குறப்ப இந்த க்ரீனில் ஒன்றுன்ட்டு அப்படி இருக்க இவங்க சரி அதான் மாத்திரை இருக்குல்ல, அப்புறம் என்ன நோ சுகர் டயட் ஆச்சு பார்க்கட்டு அப்படின்ட்டு போடா ஆகட்டு அப்படின்றாப்புல. ஐயோ போட்டு அந்த பட்டர் க்ரீமு பண்ணெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணி அப்படியே டான்ஸ் எல்லாம் போட்டாப்புல என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஆடிட்டு இருக்கோம். அப்புறம் கருப்பங்க இவன் ஆளோட அப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இவன் பாட்டுக்கு அப்படியே சின்ன பிள்ளையாட்டம் ஒரு டோரை அப்படி திறந்து அப்படியே பூட்டிட்டு அங்கன்னு இவன் கண்ணுக்கு அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவன் அம்மாட்ட இவன் ஐயம்மா நான் ஒரு நாள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாகி காட்டுறேன் அம்மான்ட்டு அப்படி இருக்க அவங்க அதெல்லாம் வேணாண்டாமானே, நீ எனக்கு இப்போ இருக்கதே போதுண்டான்றாங்க. இவன் ஏம்மா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி காட்டுறேம்மா பாருமா அப்படின்னு சொல்கிறான். அந்நேரம் இங்கிட்டு சக்ஸஸ் ஆகாமல் இப்படி போதை பழக்கத்தை அடிக்ட் ஆகிடி அப்படின்னு நினைக்கிறத நினச்சி ஆள் அப்படியே மூஞ்சி மாறி போகிறத அப்படியே காட்டுறாங்க. இது அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குதுங்க.
இங்கிட்டு ஹாரியோட அம்மாவுக்கு அவங்களோட லைஃபை, அந்த அன்றாட டெய்லி ருட்டீன்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 30 நாளைக்கு காட்டுவாங்க பாருங்க. வீட்டு வேலைகள், அப்புறம் இந்த பெட்டு துணியெல்லாம் மடிக்கிறது, அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷோவை அப்படி டிவியில் ஷோவால் உட்காந்துட்டு அப்படி பார்க்குறதுன்னு, அப்புறம் முக்கியமாக இந்த டயட்டில் ரெகுலராக ஒரு வேலை கூட தவறாமல் எல்லா வேலைக்கும் அப்படியே மாத்திரை போட்டுங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பல்லு, அந்த வாய் தவடாவே ஒரு மாதிரி அப்படியே லூஸ் ஆகி முதல்ல பாடி இப்படி சைடு எஃபெக்ட் காட்டுங்க. இவங்க உடம்பு காட்டுற சிக்னலை அதை சட்டை கூட பண்ணாமல் அதை இக்னோர் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு இந்த டாக்டர் சொன்ன மருந்தை அப்படியே எடுத்துக்கிட்டே கிடக்காங்க. ஒரு கட்டத்தில் வீட்டில் இவங்க டிவி ஓடிட்டு இருக்கும் போதே அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே மயங்குற அளவுக்கு இப்போ மருந்தோட வீரியம் அப்படியே கூடிடுதுங்க. டெய்லி வெயிட்டை வேற செக் பண்ணிக்கிட்டு அதில் வெயிட் வேற நல்லா குறைஞ்சிருது. அப்புறம் டிவிலேருந்து போஸ்ட் வந்திருக்கான்ட்டு தபால் போடுறவன அப்படியே அவர் நச்சரிச்சு அந்த ஆள், ஏமா நான் போஸ்ட் வந்தால் உன் வீட்டுக்கே பறக்க விட்டு போகிறோமா அப்படின்ட்டு கதறிக்கிட்டு போகிறாப்புல. உடம்பு இழைச்சதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டு கிழடு கட்டைகள்லாம் அதுங்கெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்க, இது இவங்களுக்கு ஒரு லைட்டாக புகழ்ச்சியாக ஒரு வேலிடேஷன் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, 4 பேர் இருக்காங்க நமக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே புள்ள ஹாரி அப்படி வந்துவிட்டு டாக்ஸியில் அப்படி இறங்கவும் அம்மாக்காரியை அப்படியே பாச பிணைப்பில் அப்படி கட்டி தழுவி வாடா மகனே அப்படின்றாப்புல வீட்டுக்கு கூட்டு போய் பேசுவாங்க. ஹாரிக்கு அம்மானா அவ்வளோ உசுருங்க, பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. இவனுக்கும் அம்மாவை இப்படி தனியாக இப்படி ஒத்தையில் விட்டுட்டோமே, அப்பாவும் செத்து போயிட்டாரு, அம்மா இப்படி தனியாக வயசான காலத்தில் இந்த பீயிங் ஓல்டு, அதுவும் அவங்க வீட்லேயே அவங்க இருந்தாலும் ஏதோ முதியோர் இல்லத்தில் இருக்க கணக்கா. எப்படின்னா அங்கேயாச்சும் பார்க்க 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி விடப்பட்டவங்க, தனித்து விடப்பட்டவங்க 4 பேர் வருவாங்கல்ல, இங்கே அவங்களுக்கு அதுவும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி தனிமையில் நம்ம அம்மாவை பிரிஞ்சு நம்ம வாழ்கிறோமேன்ட்டு, அதுவும் தப்பான தொழில் வேலை பண்ணுறோம் அப்படின்ட்டு இது ஹாரிக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர கில்ட்டாக குற்ற உணர்ச்சியாக இருக்குதுங்க. சொல்லுவான், ஏம்மா மன்னிச்சிருமா, இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நிறைய பணம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், சும்மா வெறுமனே டீலர்னு தான் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிஸ்னஸ் நல்லா ஹிட்டம்மா, கூடவே எனக்கு காதலியும் இந்த பொண்ணு, காதலிக்கு இந்த மேரியன் பொண்ணும் இருக்கா, எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சுமா, என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதன்றாப்லே பேச அம்மாக்காரிக்கு அவ்வளோ சந்தோஷங்க. பரவாயில்ல மகனே, நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்ட்டு. அப்போ அம்மாக்காரிக்கு வாய் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே அடிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கும். இவன் என்னது இது சத்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு, ஏம்மா என்னம்மா நீ தான் வாயை அடிச்சுக்கிட்டே கிடக்கியா, என்னம்மா இது அப்படின்ட்டு. அப்போதாங்க அம்மாக்காரி இவன்ட்ட அந்த டிவியில் ஷோவில் செலக்ட் ஆனதை பற்றி கதையும், அப்புறம் அந்த டயட்டு மருந்து கதை எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்ல, அவன் ஏம்மா அந்த மாத்திரைலாம் கலர் கலர் மாத்திரையாம்மா, அதை போடாதம்மா, அது ஒரு போதை மாத்திரம்மா, அந்த டாக்டர் ஒரு போலி மாத்திரமா அப்படின்வான். இவங்க, டே நீ என்ன டாக்டரா, உனக்கு எப்படி அந்த மருந்தெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க, இவன் எப்படி நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியே எவ்வளவோ சொல்லுவான். ஆனால் அம்மாக்காரி சொல்லுவாங்க, என்னடா பண்ணுறது, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்ட, உங்கள் அப்பனும் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் எதுக்குடா உயிர் வாழணும் சொல்லு, நான் எதுக்கு டெய்லி கண் முழிக்கணும், இதோ இந்த டிவியில் இந்த ஷோவில் அப்படி இந்த ரெட் ட்ரெஸ்ஸில் நின்று நான் உன் அப்பனை பற்றி சொல்லணும், ஊர் மக்கள்கிட்டலாம் உன்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் அப்படியே எல்லாம் என் பேரை சொல்லி சாரா சாரான்னு கத்துவாங்க அப்படின்னு அம்மாக்காரி அதை பேசுகிறப்பவே அவங்க கண்ணில் அந்த அப்சஷன்றது அப்படி தெரியுங்க. ஹாரிங்க, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அவன் வாழ்க்கை அங்கிட்டு போயிடுறான். அங்க இப்போ கருப்பன் தொழில் பண்றப்ப போலீஸ்ட மாட்டிக்கிட்டு அதுல அவனை வெளியில எடுக்கிறதுக்காக இவங்க சேர்த்து வச்ச பணத்திலேருந்து அப்படியே செலவு பண்ணி தான் இவனை பெயில எடுத்துறாங்க. இங்க வீட்டில் இப்ப அம்மாக்காரிக்கு ஷோல தான் பேரை சொல்ற மாதிரி எல்லாம் அப்படியே இந்த சாரா கோல்ஃபாட் சேரா கோல்ஃபாட்னு இதை காட்டுற மாதிரி இது ஒரு அப்சஷன் கிரியேட் ஆகி அவங்களுக்கு இப்போ இந்த ஷோ ஒரு ஹாலுசினேஷன் ஆட்டம், அது அவங்களுக்கு அவங்க பேரை காட்டுற மாதிரி தெரியுதுங்க. கூடவே வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு அது இவங்களை பயமுறுத்துற மாதிரி டமார்னு அப்படி சத்தத்தோட அப்படியே நகர்ற மாதிரி இவங்களுக்கு அதுவும் ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி இவங்களும் அந்த மன பிரம்மைக்கு அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்கங்க. அப்புறம் இங்கிட்ட ஹாரிக்கு கையில் அப்படியே ஊசி போட்டு அவன் கை இப்படி ஆகியிருக்க மேரியனு இவளுக்கும் நைட்டு தூக்கத்தில் அவளுக்கு ஏதோ கெட்ட கனவாட்டம் வருது. இங்கே அம்மாக்காரி டாக்டரை பார்த்து, இந்த வீட்டில் எனக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் கத்துதுங்க ஐயா, கண்ணெல்லாம் மங்களாகிட்டு இருக்கு அப்படின்னு பேசுகிறதே ஒரு மாதிரி அப்படியே பிணத்தி தான் சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் அப்பவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒழுங்காக மாத்திரை மருந்தை போடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறான். இங்கிட்டு இவங்க மிச்சம் இருந்த பணத்தை பூரா இவங்களே ஊசி கீசின்னு போட்டு காசை ஃபுல்லாக கறியாக்கிடுவாங்க. கையில் காசே இருக்காதுங்க. அப்போ காதலன் ஒரு வேலையை ஒரு அருமையான சம்பவத்தை பண்ணுவாப்ல. என்னன்னா ஹாரி இவ காதலியான மெரியனை போயிட்டு, அடியே நீ போய் அந்த கவுன்சிலர் பயலை அவன் கூட இணங்கி போய் அவன் கூட படுத்து காசு சம்பாரிச்சிட்டு வாடின்றத ஆள் ஒரு மாதிரி அப்படியே சொல்ல முடியாமல் அப்படியே மெல்லு முழுங்கிட்டு இருப்பான். நான் எப்படி ஒன்றை போய் படுடி அப்படின்னா சொல்கிறது அப்படின்ற மாதிரியே, நீயே புரிஞ்சுக்கடி போடி, சொல்ல வைக்காதடி போடி அப்படின்ற மாதிரியே பேசுவான்.
பண்ணுடி ப்ளீஸ்ரி, அப்புறம் நம்ம பழைய நிலைக்கு வந்துடலாண்டி, நிறையா ப்ராமிஸ் எல்லாம் மேக் பண்ணி போடி ப்ளீஸ்ரி ஒரே ஒரு தடவடி அப்படின்ட்டு. சை, படத்தில் இந்த சீனெல்லாம் செம்ம பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. இவளும் சரிடா நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி. அடுத்ததா இப்படி காதலனுக்காக பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆளுகிட்ட போய் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அவன் கூட போய் காசுக்காக செக்ஸ் வச்சுக்கிட்டு, ஐயோ. அதே சமயம் ஹாரிங்க, இவன் வீட்டில் அவள் வர்ற வரைக்கும் சும்மா டிவியை பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அங்கே அவனுக்கு இந்த மேரியன் எவன் கூடயோ செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி அப்படியே தெரியும். உடனே ஆள் உறுத்துது, டக்குன்னு ஆள் ஒரு ஊசியை போட்டு அந்த கில்ட் ஃபீலிங்ஸை அப்படி பண்ணிடுவான். இங்கே இவன் செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ஆள் வீட்டை விட்டு போகிறப்பங்க, ஆமாம் அப்படி ஒரு கதவை மட்டார்னு ஒரு சாத்தி போடி உன்னை நான் அடைஞ்சிட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரியே அப்படியே சாத்தி அனுப்புவான் பாருங்க. இவளுக்கு அங்கேயே அப்படியே ஒமட்டிக்கிட்டு வாந்தியே எடுத்துருவான். வீட்டுக்கு வந்து இவன் கேட்ட காசை அப்படியே கொடுத்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துருக்காங்க. ஐயோ, படத்தில் இங்கெல்லாம் மியூசிக் போட்டிருப்பாங்க பாருங்க. ஐயோ வர்ற மாதிரி இருக்குங்க. இவங்க இப்போ ட்ரக்ஸ் வாங்க எங்கெங்கேயோ போய் சுற்றி பார்ப்பாங்க. அங்கே துப்பாக்கி சுடுதல் நடந்ததில் அவங்க ட்ரக்ஸே விற்காம பாதியிலேயே வேன் எடுத்துட்டான் ஓடிடுவோம். அதே சமயம் வீட்டில் மெரியன் இவளுக்கு இந்த ஆளுகிட்ட போய் படுத்துட்டோமே அப்படின்ட்டு, அதுவும் லவ்வரே இப்படி நம்மளை ஆக்கிட்டானே அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு தட்ட ஆரம்பிக்குதுங்க. ஊசியை தேட அப்படியே வீடு பூரா தேடிட்டு இருப்பா வெறித்தனமா. இங்கிட்டு ட்ரக்ஸ் இல்லைன்னு ஹாரி போயிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட வீட்டுக்கு போனால் என் ஆள் என்னை சும்மாவே விட மாட்டாடா மச்சி அப்படி இப்படின்னு போட்டு இவனை போட்டு குடஞ்சி எடுப்பான். டேய் என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறது இதுக்கப்புறம் அது இதுன்னு கருப்பங்க. அவனும் சரி மச்சி நானும் என் ஆளை யாருன்னு கூடயாச்சு படுக்க சொல்லி காசை ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்ன மாதிரியே லவ்வரை அனுப்பி காசு ஆக்கிட்டாங்க. இவங்க இப்போ இந்த ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கு போய் ட்ரக் வாங்கிட்டு வரலான்ட்டு இவங்க இப்போ 2 பேரும் அப்படியே காரில் ஒன்றா போய்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்து அம்மா கறிக்கு இவங்க ஆசைப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸு அது இப்போ கடைசியாக உடம்புக்கு ஃபிட் ஆகிற அளவுக்கு உடம்பு நல்லா இழைச்சி ட்ரெஸ்ஸும் பொருந்தி போச்சுங்க. என்ன மருந்து மாத்திரையா ஒரு கட்டத்தில் இவங்க எக்குத்தப்பா எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சு அது இன்னும் சைடு எஃபெக்ட் காட்டினாப்ல ஹாலுசினேஷன் இன்னும் அதிகரிக்குதுங்க. எப்படின்னா டிவியில் மட்டுமே அந்த இமேஜினேஷன்ஸு இப்போ அது இவங்க அந்த ஹோஸ்ட்டு அவரோட உருவமோ சேர்ந்தாப்புல இவங்களோட உருவமோ அப்படியே சேர்ந்து இவங்க கண்ணு முன்ன வந்து அப்படியே நின்றுக்கிட்டு அதுவும் இவங்க ட்ரெஸ்ஸையும் இவங்க மூஞ்சி இவங்க ஆளையும் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஐயா இவளை பாடுறா யாரா இவ அப்படின்ற மாதிரி அப்படியே இலக்காரமாக சிரிக்கவும் அப்படின்னு, வீட்டை பாடுறா எப்படி விரிசல்லாம் விட்டுருக்குன்ட்டு அப்படியே எல்லாம் சிரிக்க டிவிலையும் அந்த மக்களும் எல்லாம் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில்ங்க அப்படி எல்லாம் இவங்களை நடுவில் உட்கார வச்சு அப்படியே சுற்றி எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இவங்க அப்படியே பயந்து திணறுவாங்க. என்னடா பண்ணுறீங்க என்னைய அப்படின்ட்டு. அப்போ ஃப்ரிட்ஜுங்க அது அந்த சத்தத்தை போட்டு இவங்களை நல்லா பயமுறுத்தி ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டே ஓட விட்டுரும். இவங்க இப்படியே பைத்திய மாட்டோம் அப்படியே வீட்டை விட்டு அப்படியே வெளில அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் அப்படியே ட்ரெயின் ஏறி மக்கள்கிட்டலாம் டிவி ஷோ போடுங்க, அட்ரஸ் சொல்லுங்கள், நான் டிவிக்கு போகிறேங்க, என் புள்ள வர்றான் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் இவங்களை பார்த்து அப்படியே ஏளனமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே மேரியனுங்க இவன் போதை ஊசியே இல்லாமல் சுத்தமாக முடியல, ஹாரியை நம்பி பிரோஜனம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவன் அந்த கருப்பனோட ஆள் ஏஞ்சல்னு ஒருத்தி இருப்பா, அவளுக்கு ஃபோனை போட்டு கெஞ்சி கதறுவா, ப்ளீஸ்ரீ ஏதாச்சும் ஒன்று பண்ணிடி அப்படின்னு. அவன் என்னன்னா இவரை பாருடி ஒருத்தர் இருக்கான் ஆனால் அவன் செக்ஸ் வச்சுக்கிட்டா தான் ட்ரக்கு கொடுப்பான்னுட்டு ஒருத்தர் நம்பர் கொடுக்க இவளுக்கு அந்த பிரெயின் டெஸ்பரேட்டாக எஸ்கேப் ரூட்டை தேடுதுங்க. இவன்ட்ட படுத்துட்டோமே இதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த கில்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவ என்ன பண்ண போகிறாளோன்னு தெரியல. இங்கிட்டு அம்மாக்காரி கடைசியாக அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் மீடியா ஆட்கள் முன்னாடி அப்படியே பெணாத்திக்கிட்டு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேனே என் புள்ள வர போகிறான் அது இதுன்னு ஐயோ பேசுகிறதெல்லாம் பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். இந்த மீடியா ஆட்களுங்க இவங்கனால தான் இப்படி ஒரு அம்மா அது பைத்தியம் மட்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு இது குற்ற உணர்ச்சி ஆகிறது. அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆட்கள் எல்லாம் வர சொல்லி இவங்களுக்கு நேராக எமர்ஜென்சி வார்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போதான் ஓஹோ இவங்களுக்கு ஏதோ சீரியஸான நிலையில் இருக்கோ அப்படின்றத நமக்கு புரிய வருது. அங்கே மேரியன் பொண்ணுங்க இவன் முதல்ல பணத்துக்காக செக்ஸ் வச்சுக்க போனவ இப்போ இப்படி ட்ரக்ஸுக்காக எவனையோ பார்க்க வந்திருக்கா. அங்கே இந்த கொடூர குரங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. போச்சு ஆப்பிரிக்கன் செக்ஸா போச்சு, அவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தான் நமக்கு தெரியல. இங்கே ஹாரி கருப்பனோட காரில் அப்படியே போகிறப்பவே மேரியனை இனி இன்னொருத்தனோட அனுப்புனதை அதை தப்புன்றதை ரியலைஸ் ஆகி அவனுக்கு அந்த கில்ட் வர போதை ஊசி போட்ட பார்த்துட்டு இருக்கான். அங்கே அவன் கையுங்க என்ன கன்றாவியாக இருக்குன்னு பாருங்க. சை கருமம் முடிச்சவங்க
வலி தெரியக்கூடாதுன்னு அந்த புண்ணுலயே அப்படியே ஊசியை போட்டுக்கிட்டு ஐயோ பார்க்குறான் ஃப்ரெண்டுக்காரன் யார் என்னடா இலவு இது அப்படின்ட்டு. அப்புறம் தாங்க ஒரு மாதிரி ஐயோ எம்மான்னு வழியில் அப்படியே துடிச்சுக்கிட்டு அப்படியே துடிப்பான். கருப்பன் இவனை ஹாஸ்பிட்டலில் அப்படியே சேர்த்தா அங்கே காயத்தை பார்த்துட்டு டாக்டர் ஓஹோ நீ ஊசி பழக்கத்தில் வந்திருக்கியா அப்படின்ட்டு ஆளு நேக்கா போலீஸ்கிட்ட கோத்து விட போலீஸு இவங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே அம்மாக்காரி அவங்க நிலைமை ரொம்பவே மோசமாக போயிடுச்சுங்க. ஷோக்கு போனதை தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்ற மாதிரி உடம்பு அந்த சாப்பாடவே ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எப்படின்னா சாப்பாட்டவே இவங்க எல்லாம் போட்டு வம்படியாக வாய்க்குள்ளே வச்சு திணிச்சா கூட அப்படியே வெளில கக்குறாங்கன்ட்டு. அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஷாக் கரண்ட் கொடுத்தாவாச்சு அவங்களோட அந்த அப்சஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்காக அவங்கள பைத்தியமானாலும் பரவாயில்ல நீ சாப்பிட்டா தான் உயிர் வாழுவ அப்படின்ற மாதிரி அவங்கள பைத்தியமாகினாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஷாக்கை கட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு மேரியனுங்க இவ கருப்பங்கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே போகிறப்பவே அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சண்டே ஒரு பார்ட்டி இருக்கு செல்லம் எல்லாம் பெரிய பணக்காரங்கள்லாம் வர்றாங்க வந்து சேர்ந்துரு அப்படின்ட்டு அவன் மேரியனை மெய்ட் மேரியன் வேலைக்காரி மேரியன் அப்படின்னு சொல்லியே அனுப்புகிறான். போயிட்டு வாசிடலாம் அப்படின்ட்டு அனுப்புகிறான். இவன் வீட்லேயே அப்படியே படுத்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போகலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்கே ஹேரி இவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோனை போட்டு இப்போ தான் சாரிடி மேரியன் என்னை மன்னிச்சிருடி அப்படின்ட்டு அந்த கில்ட்டில் ஆளு கதறி துடிப்பாங்க. இவன் என்னன்னா சரி நீ இன்னைக்குள்ளே வந்துருவியாடா அப்படின்பா. ஹேரிங்க ஆளு அழுதுகிட்டு வந்துடுறம்மா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அழுகிறதுலையே அவன் இதில் சொல்கிறதே அவளுக்கு புரிஞ்சிருது. ஆளு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான் இனி வரவே மாட்டான்ட்டு. சரின்ட்டு கடைசியில் அந்த கருப்பன் கூப்பிட்ட இடத்துக்கே போக படத்தில் இந்த சீனெல்லாம் பேரலாக அப்படியே டக்குன்னு அப்படியே பேக் அண்ட் ஃபோர்த்துன்னு மாற்றி ஒருத்தனோட பரிதாப நிலையையும் அப்படியே மாற்றி காட்டி பேரலாக அப்படியே சரன்னு மாற்றி காட்டுவாங்க பாருங்கள். சும்மா அப்படி இருக்குங்க. ஐயோ கூட அந்த பிஜிஎம்மையும் போட்டு படத்தில் இந்த சீன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நம்மளை ஒரு ஹை எமோஷ்னல் ஸ்டேட்டுக்கு அந்த ஆன்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இந்த படத்தை அப்படி முடிச்சு விடுவாங்க பாருங்க. ஐயோ அப்படியே ரண கொடூரமாக இருக்குங்க. எப்படின்னா இந்த ஃப்ரெண்டு இவனை ஜெயிலில் மாட்டிக்கிட்டு அவங்க போலீஸ் எல்லாம் வெறித்தனமாக வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆளு வேர்க்க விறுவிறுத்து போட்டு வேலை வாங்கி மாவை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் முடியவே முடியாம ஆளு அப்படியும் போலீஸ் போட்டு அட்டியை போட்டு அப்படியே மாவாட்ட விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு மேரியனுக்கு அதை விட கொடூரமாக இருக்கும். எப்படின்னா ஸ்டேஜில் 4 பொண்ணுங்களை அப்படியே அம்மனமாக அப்படியே எல்லாம் ஒன்றா செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி கூட நின்று இந்த சுற்றி இந்த பணக்காரங்கெல்லாம் அப்படியே இந்த பொசிஷன் வேணுமா அந்த பொசிஷன் பண்ணு அப்படின்ட்டு சூப்பர் அப்படி தான் ஐயோ அப்படின்ட்டு ஏதோ இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்லலாம் சுற்றி இந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் கமான் அப்படி எப்படி இருக்கும். இவளுக்கு உள்ளே இருக்க அந்த ஸ்டேஜில் இருக்கவளுக்கு ஐயோ அப்படி இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு மிசரபிளான ஸ்டேட்டில் எல்லாம் சுற்றி கத்திட்டு இருப்பாங்க. இவளும் அவங்க கேட்ட எல்லா கருமத்தையும் பண்ணி ஒரு செக்ஷுவல் என்டர்டெயின்மெண்ட் ஷோ ஆட்டம் அப்படியே பண்ணி சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த ஷோ கருமத்தை பண்ணிவிட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்து இந்த காசை பிடிச்சி அப்படி கட்டி படுத்து கிடப்பா பாருங்க. எப்பா இனி எதுவும் பண்ண தேவையில்லை இந்த காசு போதும்டா அப்படின்ற மாதிரி அப்படியே கட்டி படிச்சு கிடப்பா. அடுத்ததா இந்த ஹாரி பயலுக்கு அவனுக்கு அதுக்கும் மேலே மிசரபிள் ஆயிரும். எப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கையை போட்டு கரகரன்னு அறுத்து கடைசியாக ஒத்த கையோடு அப்படியே படுக்க போட்டுருவாங்க. ஆளு அங்கேயே அவன் பண்ண அந்த பாவத்தை லவ்வரு இந்த மேரியனை படுக்க இன்னொருத்தன் கூட அனுப்புனதை நினைச்சு அப்படியே அழுது கதறிக்கிட்டு இருக்கான். கடைசியில் அம்மா கறிக்குங்க ஷாக்கு கொடுத்து பார்த்து அப்பவும் கூட அந்த சாப்பிடாம பண்ணதால் கடைசியாக அதிகமாக அப்படி ஷாக் அப்படி கொடுக்கவும் பாவம் அவங்களுக்கு அந்த டிவி ஷோவில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் தான் பிள்ளையோட அப்படி ஊர் மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அந்த ஃபேமஸ் ஆகிறாங்கன்ற மாதிரி கடைசி ஆசைகள் அது வெறும் நிறைவேறாமல் சும்மா இப்படி விஷுவல்ஸில் மட்டும் அப்படி கண்ணு முன்ன வந்து அங்கே இந்த படத்தை முடிக்கிறாங்கங்க. படத்தோட எண்டிங்கில் பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கெல்லாம் இப்படி ஒரு ஹாரிஃபிக்கான நைட் மேர் ஒரு ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து விட்டு மொத்தமாக சோழியை வெடித்து விட்டுட்டானுங்கன்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாகவே ஏதோ ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளில வந்தவங்கெல்லாம் ஒரு மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, நானும் அப்படியே தாங்க ஒரு மாதிரியாக கிறுக்கு தட்டி போய் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஐயோ உண்மையாகவே எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே அந்த ஃபீல்லே தாங்க சுற்றிட்டு இருந்தேன். கூடவே அந்த பீதியமும் என் மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ அப்படி இருந்துச்சு.